بنا ووسيلتنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخ ومرشدا. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அக்குதாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முக்மின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கொஞ்சம் சவுண்டாக ஆமீன் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் முழுவதுமான குர்ஆனை ஹாஃபிதுல் குர்ஆனின் மூலமாக இன்றைய தினம் நாம் முடித்த அதற்கான ஹத்தமுல் குர்ஆனுடைய துவாக்களையும் நாம் ஓதிவிட்டோம். தற்பொழுது இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரம் லைலத்துல் கத்ர் இரவை பற்றியும் நமது ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு சில செய்திகளை பகர்வோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தஸ்பீ நஃபில் தொழுகை இருக்கும். அதற்கு பிறகு சிறிய திக்ரும், பிறகு துவா, பிறகு நம்முடைய பள்ளிவாசலுடைய தலைவருடைய சிறிய விளக்கங்கள், பிறகு சலாமோடு இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகிறான்: ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். தெளிவாக அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது. முஸ்லிம் சமுதாயம் கியாமத்து நாள் வரை இஸ்லாமியர்களை வெல்லுவதற்கு எந்த சமூகமும் உலகத்தில் வராது. முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை ஒரு காலமும் எவராலும் முழுவதுமாக வெற்றியடையும் முடியாது. எந்த சமுதாயமும், எந்த படையும், எந்த இயக்கமும், எந்த இராஜாங்கமும் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடவும் முடியாது. ஆனால் அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு நிபந்தனையினை கூறுகிறார். உங்களை யாருமே தொட முடியாது, ஆனால் நிபந்தனை என்ன? வஅன்துமுல் அஅலவுன், எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் தான் உயரத்தில் இருப்பீர்கள், நீங்கள் தான் வெற்றியில் இருப்பீர்கள். ஆனால் இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் உறுதியான உண்மையான மூமின்களாக இருந்தால். ஒரு நிபந்தனையினை அல்லாஹ் வைத்து நீங்கள் ஒரிஜினல் மூமினாக, சத்திய மூமினாக, இறை விசுவாசியாக இருந்தால்
உலகத்தில் எந்த சக்திகளாலும், எந்த படைகளாலும், எந்த இயக்கத்தாலும், எந்த புல்டோசருடைய பயத்தாலும், எந்த சட்டங்களாலும் இந்த இஸ்லாமியர்களை தகர்க்க முடியாது, வெளியேற்ற முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஈமானில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான நிறைய வரலாற்று குறிப்புகள் வரலாறு ரீதியாக நமக்கு நிறைய இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாக்கெட்டில் எந்த காசும் இல்லை. தன்னந்தனியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்துடைய பிரச்சாரத்தினை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை எடுத்த மக்காவாசிகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தாஹா நபி தன்னந்தனியாகத்தான் இருந்தார்களே தவிர எந்த துணையும் பெருமானாருக்கு இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் அல்லது கொஞ்சம் நமக்கான குரல்களை நாம் எழுப்பினால் நம்முடைய வீட்டை ஒரு கால் புல்டோசர்களால் இடித்து விடுவார்களோ என்ற அச்சம் இந்த தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய உள்ளங்களில் கவ்வி பிடித்திருக்கு. ஏதாவது ஒரு சில வாசகங்களை அல்லது வார்த்தைகளை நாம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில அநீதங்களுக்கு எதிராக நாம் ஒரு கால் குரல் கொடுத்தால் நம்மீது பல்வேறு தரப்பட்ட சட்டங்கள் பாய்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள். ஒரு கால் நைட்டோட நைட்டாக ஏதாவது ரைடு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நபர் முற்றிலும் சிலை வணக்கத்தில் இருக்கிற சமுதாயத்திற்கு மத்தியில் நீ இருக்கக்கூடிய மதம் என்பது தவறு என்று துணிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அது எவ்வளவு ஒரு திராணி பெருமானாருக்கு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தான நாம் எந்த காலத்திலே எந்த சக்திகளையும் பார்த்து அச்சப்படக்கூடாது. லைலத்துல் கதருடைய புனிதமான இரவில் இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கக்கூடிய அனைத்தும் கொடுக்கக்கூடிய பலமான இரவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட லைலத்துல் கதருடைய இரவினை பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல 1000 மாதங்களுக்கு சமமான 1000 இரவுகளுக்கு சமமான ஒரு இரவுதான் லைலத்துல் கதர் என்று சொல்லுகிறார். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட லைலத்துல் கதருடைய இந்த இரவு சிறந்தது என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த இரவில் ஒரு முறை நாம் திக்ரு செய்தால் 1000 மாதங்கள் திக்ரு செய்த சவாபு வரும். 1000 மாதங்கள் நாம் தொழுத அந்த நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். 1000 மாதங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் எப்படிப்பட்ட ஒரு மக்பூலியத்து கிடைக்குமோ அந்த மக்பூலியத்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இருக்கணும். எதற்காக கேட்க வேண்டும்? அது நமக்கு முக்கியம். என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, எனது செல்வத்திற்கு, எனது வீட்டிற்கு இதைத்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் சஜிதாவில் விழுந்து அழுகிறார்கள். புகாரி போன்ற கிரந்தங்களிலெல்லாம் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பக்கத்தில் இருந்து கெஞ்சி கேட்கிறார்கள், நாயகமே உங்களுக்கு ஏதாவது ஆயிரம், நாயகமே அழுகாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைத்து அழுதார்கள் என்று இருக்கு. ரசூல் நமக்கு கற்பித்த பாடம் என்னன்னா, கடைசி நேரம் வரைக்கும் சமுதாயத்துடைய கவலையில் இருக்கணும். என் குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் நமது வீட்டிற்காக, நமது சொத்திற்காக, நமது சுகத்திற்காக நாம் துஆ செய்வதை போல முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காகவும் முஸ்லிம் சமுதாயத்துடைய உலகளாவிய அமைதிக்காக வேண்டியும் நாம் அதிகமாக இந்த இரவில் கேட்கணும். நம்மெல்லாம் பெருநாளுக்கு துணிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் கஃபனுடைய உடைகளை தேடி தேடி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். நமது குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்துடைய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் இருந்தால் உன்னோடு நான் விளையாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பலஸ்தீனத்தில் இருக்கிறது. உலகளாவிய அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அச்சப்படுவதோ பின்வாங்கி செல்லுவதோ ஒரு ஈமான்தாரிக்கு, முஸ்லிமுக்கு அழகு அல்ல. எந்த இறைநேசர்களும் உலகத்தில் அப்படி காட்டல.
ஒரே ஒரு அஜ்மீர் ஹாஜா, ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அஜ்மீர், ஒரு அஜ்மீர் ஹாஜா ஒரு தன்னந்தனியாக அழுக்கான உடையினை உடுத்தி கொண்டு கையில் ஒரு ஜோல்னா பையனை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு அசா, பக்கத்தில் ஒரு ஜக்கு தண்ணி, அந்த ஜோல்னா பையில் ஒரு முசல்லா, அவ்வளோதான். ஃபகீரியத்துடைய கோலத்தில் வந்த ஒரு அஜ்மீர் ஹாஜா தான் தென்னகத்தில் கிட்டத்தட்ட 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்த முடிந்தது. அவர்களுக்கு முன்னாலும் யானை படைகள் மோதின, அவர்களுக்கு முன்னாலும் எல்லா விதமான ஆயுதங்களும் மோதின. ஆனால் நெஞ்சத்தில் இருந்த ஈமானிய உறுதிக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு முன்னால் உலகத்துடைய ஒட்டுமொத்த படைகளும் சின்ன பின்னமாக ஓடி போயிடுச்சு. ஒரு நாகூர் ஷாவுல் ஹமீது பாதுஷா, ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் ஃபகீரியத்துடைய அந்த கோலத்தில் வராங்க. எந்த மன்னர்களாலும் ஒன்றுமே செய்ய முடியல. மன்னர்கள் வந்து மண்டியிட்டு எனக்காக துவா செய்யுங்க, எனக்கு பிள்ளை இல்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை இறைநேசர்களுடைய கால்களில் அல்லாஹ் குமிக்கிறான் என்றால் இறைநேசர்களுடைய உள்ளங்களில் இருந்த ஈமானிய உறுதிதான் காரணம். பகுதாதில் வரலாற்றில் மிகவும் ஆச்சரியமான ஒரு வரலாறு. பகுதாது மாநகரத்தில் பெரிய வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் திஜ்லாவுடைய நதியில். ஆளுநர் ஆட்சிக்கு இருக்கிறார். மக்கள் எல்லாம் திடீரென்று முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய ஹான்காவினை நோக்கி சாறை சாறையாக மக்கள் படையெடுத்து வருகிறாங்க. அவங்களுடைய வரலாற்று குறிப்பில் ஆச்சரியமான பல்வேறு வரலாற்றில் இது ஒரு வரலாறு. ஆளுநரை சுற்றி மக்கள் சாறை சாறையாக தேடி வருகிறார்கள். வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய ஹான்காவை தேடி காதிரியா தரீகாவுடைய ராஜ பீடத்தினை நோக்கி மக்கள் சாறை சாறையாக ஓடி வருகிறார்கள். ஒழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌசுல் ஆலம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். ஆளுநர் முன்னாடி வந்து இப்படி கையை மடக்கி நிற்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை நாயகமே, வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரம் தாமதித்தால் பகுதாது மாநகரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகிறது. எனவே துவாவுக்காக வேண்டி உங்களுடைய தர்பாரை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் என்று ஆளுநர் கை கட்டி நிற்கிறார். முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவ்வளவுதானா, தனது ஹாதிமை அழைக்கிறார். பணியாட்களை அழைத்து என்னுடைய உது செய்யக்கூடிய அந்த கூஜாவையும் எனது அசாவையும் எடுத்து வா என்று சொல்லுகிறார். கூஜாவும் அசாவும் வரும். முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வெறும் கால்களோடு கௌசுல் ஆலம் நடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய திஜ்லாவுடைய நதிக்கு நேராக கௌசுல் ஆலம் செல்லுகிறார்கள். எத்தனை தரப்பட்ட அரபு புத்தகத்தில் இந்த வரலாற்று குறிப்புகளை பதிவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்றில் ஆச்சரியமா இருக்கு. முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கால் எடுத்து முன்னால் வைக்க 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 வெள்ளம் ஓடி வந்த வெள்ளம் என்பது அவர்களுடைய காலடியுடைய அந்த காலடி எடுத்து வைக்க வைக்க வந்த வெள்ளம் பின்னால் நகர்ந்து கொண்டு சென்று விடுகிறது. வழமையாக கரைக்கு பின்னால் சென்ற வெள்ளத்துடைய அந்த பகுதியில் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் வெள்ளத்துடைய நீரை எடுத்து உது செய்துவிட்டு அந்த இடத்தில் தெளித்து விட்டு தனது கையில் இருக்கிற அசாவுடைய குச்சியினை வைத்து ஹாதா ஹத்துல் லக்கி லா துஜாவிசி, இதுதான் உனக்கு எல்லை, இதை தாண்டி நீ வரக்கூடாது என்று கௌசுல் ஆலம் இட்ட அந்த உத்தரவு இன்று வரை பகுதாது மாநகரத்தில் அந்த சின்னம் இருக்கு. இன்று வரை கௌசுல் ஆலம் இட்ட அந்த அடையாளத்தை தாண்டி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடவே இல்லை. வரலாற்று குறிப்புகள். உள்ளத்தில் ஈமானிய சக்தியும் அச்சமும் இருக்கின்ற போது ஒட்டுமொத்த உலகமும் அவர்களுடைய காலடிக்கு முன்னால் வந்து குமிந்தது. ஈமானிய சக்தி வேண்டும். எகிப்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஹலீஃபாவான சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். உலக புகழ் பெற்ற வரலாறு அல் பிதாயா வன் நிஹாயா, அல் காமிலு ஃபி தாரிக் போன்ற வரலாற்று கிரந்தங்களில் எல்லாம் இந்த கடிதத்தை, இந்த வரலாற்று குறிப்பை எழுதுகிறார்.
எகிப்தில் கடுமையான பஞ்சம், என்றுமே வற்றி செல்லாத அந்த நதி என்று இன்று போற்றிக் கொள்ளுகிறோம். எதை? நைல் நதி. ஆனால் நைல் நதியுடைய வரலாற்றை நீங்கள் முன்னால் உள்ள வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வருஷம் வருஷம் வற்றி போயிடும். அவங்க ஒரு வழமையை வச்சிருப்பாங்க. என்ன வழமை? ஏதாவது ஒரு வீட்டுடைய கன்னி பெண்ணை அழைத்து கொண்டு அந்த கன்னி பெண்ணை நைல் நதியில் வைத்து நரபலியினை விட்டு அந்த இரத்தத்தினை நைல் நதியில் தெளிப்பார்கள். இது வழமை இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இஸ்லாம் வந்து விட்டது, எகிப்து முழுவதும் இஸ்லாம் மார்க்கம் வந்துருச்சு, இப்போ வறட்சி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்? மக்கள் அதிருப்தியில் ஆயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறாங்க, கடிதத்தை, உலக புகழ்பெற்ற லெட்டர். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அத்தியாவசியத்திற்காக வேண்டி, அவசர தேவைக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம்? நரபலியிற்கு அனுமதியினை அளிக்கலாமா என்று இரண்டாவது ஹலீஃபாவிற்கு ஒரு கடிதம் வருது. கடிதத்தை பார்த்த உமர் பின் கத்தாப் 2 கடிதத்தை எழுதுகிறாங்க. ஒரு கடிதத்தில் இன்னொரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை போய் நைல் நதி துவங்கக்கூடிய மலையுடைய உச்சியில் சென்று அதை போடுங்கள் என்று இருக்கு. உலக புகழ் பெற்ற கடிதம். மின் உமர் பின் கத்தாப் அப்துல்லா, அல்லாஹுடைய அடியானான உமர் பின் கத்தாபை எழுதி கொள்வது. யாருக்கு? நைல் நதியிற்கு எழுதி கொள்வது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு நைல் நதியிற்கு கடிதத்தை எழுதுகிறாங்க. நீ உனது விருப்பத்திற்கு ஏற்ப ஓடினால் நீ வற்றி செல், என்ன வேண்டுமானாலும் செய். அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் நீ ஓடினால் நீ பெருக்கெடுத்து ஓடுவாயாக என்று ஒரு கடிதம். இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், சையதுனா அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு நைல் நதி துவங்கக்கூடிய பகுதியில் சொட்டு சொட்டு என்று ஊற்றக்கூடிய அந்த இடத்துல சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அந்த இடத்தில் சென்று போடுகின்ற போது வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தனது பக்கத்தில் பாதுகாவலுக்கு அழைத்து வந்த அவர்களை சொல்லிவிட்டார்கள், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட துவங்கிவிட்டது, வேகமாக மரத்தினை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு லெட்டர் உமர் ரலியல்லாஹுடைய கடிதம் பட்டவுடனே தண்ணீர் பீரிட்டு எடுத்தது என்பது வரலாறு. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த உலகத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டி படைத்தார்கள். இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரத்துடைய உச்சத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த அல்லாஹ்வுடைய தக்வாவும் இறையச்சமும் தான். லைலத்துல் கத்ர் போன்ற இந்த இரவில் நமது ஈமானை நாம் புதுப்பிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்துடைய உலகளாவிய பிரச்சனைக்காக வேண்டி அதிகமாக நாம் துவா செய்யும். பரக்கத்து பொருந்திய இந்த இரவினை பரக்கத்து பொருந்தியதாக நாம் ஆக்க வேண்டும். அதிகம் இஸ்லாமியர்களுக்காக, குறிப்பாக இந்த தேசத்தில் மாட்டுக்கரையின் பெயரால் அடிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக துவா செய்யும். லவ் ஜிஹாத் என்ற பெயரில் கொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்காக துவா செய்யும். ஒரு குற்றமும் செய்யாமல் புல்டோசரால் இடிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஏதோதோ மந்திரங்களை நீ சொல்லி என்று அடித்து கொலை செய்யப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் தோண்டி தோண்டி தங்களுடைய விக்கிரகங்கள் இருக்கிறதா என்று துளாவக்கூடிய சதிகாரர்களுடைய ஆட்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக துவா செய்ய வேண்டும். குறிப்பாக பலஸ்தீனத்திலே தங்களுடைய கஃன் துணிகளை உடுத்தி கொண்டு உறங்கக்கூடிய மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய பருவ காலத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவினை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. பரக்கத்தான பொழுது முஸ்லிம் சமுதாயத்துக்காக அதிகமாக துவா செய்யணும். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.